விக்கி இப்பதான் உங்க அத்தை ஃபோன் பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல டீ போடுறது கூட கொஞ்சம் சக்கரை கிடையாது. கடைக்கு போனாலும் லேட் ஆயிடும். நீ தான் அந்த சுந்தரி ஆண்டி நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் சக்கரை வாங்கிட்டு போனா. அதை போய் கேட்டு வாங்கினாப்பா. அம்மா அவங்க தான் எப்பவுமே கொடுத்த பிறகு திருப்பி தரவே மாட்டாங்க. நீ ஏம்மா மறுபடியும் அவங்களுக்கே தர? இல்லப்பா நேற்று யாரோ திடீர்னு சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாப்பா. அதான் கொடுத்துட்டேன். இப்போ போய் கேட்டு வாங்கினாப்பா. உடனே தரேன் சொல்லியிருக்கா. இதுவெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொடுத்த ஒரு பொருளை கூட நீ திரும்பி வாங்கினதே இல்லை. போய் கேட்டோம். இதை மட்டும் எப்படிமா வாங்கிட முடியும்? போய் காசு எடுத்துட்டு வா, நான் நேராக கடைக்கே போயிட்டு வந்துடுறேன். இல்லப்பா அவன் நேற்று நம்பிக்கையா சொன்னா கண்டிப்பா கொடுத்துவா. நீ அவங்க வீட்லயே போய் வாங்கினாப்பா. அம்மா நான் போய் அவங்க வீட்லேயும் கேட்குறேன். அதனால காசு கொடுமா. அவங்க வீட்டை தள்ளி தானம்மா 2 தெரு தள்ளினா கடை இருக்கும். நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை நான் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். நீ சுந்தரி வீட்ல கேட்காம நீ நேரா கடையில போய் வாங்கிட்டு வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் தெரியாது. போய் அவங்க வீட்டுல சக்கரை வாங்கினடா. ஏம்மா அத்தை ஏற்கனவே கோவக்காரங்க. வந்தவொடனே ஒரு டீ போட்டு தரலன்னா உன்னை திட்டுவாங்க. ஏற்கனவே நீ எல்லாம் செஞ்சாலுமே எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குவேன். இப்போ நான் போய் சக்கரை கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்து அத்தையும் வந்துட்டு இருந்தா நீ தானம்மா கெட்ட பேர் வாங்குவேன். எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? திரும்பி இருப்பாங்க. போய் சக்கரை கேட்டு வாங்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். நம்மளுக்கு இருக்கிற புத்தி கூட அம்மாவுக்கு இல்லை. எல்லாரையும் அப்படியே நம்பிடுறாங்க. இவ்வளோ சொல்லியும் அத்தைக்கிட்ட இப்போ வந்து கெட்ட பேர் தான் வாங்க போகிறாங்க. நமக்கு என்ன? நம்ம போய் சுந்தரி ஆண்டி வீட்டில் சக்கரை கேட்போம். அவங்க நான் தரவா போகிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன். எப்படி நீ காசு தர போகிறதில்ல, எதுக்கு ரெடியாக எடுத்து வை. நான் போய் அங்கே ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே வந்து மறுபடியும் காசு கேட்டு வாங்கிட்டு போகிறேன். இவன் யாரையும் நம்ப மாட்டான். எல்லாரும் எப்பவுமே சந்தேக கண்ணோடயே பார்ப்பான். எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. திருந்த மாட்டாங்க. அவன் எப்படியும் தெரிஞ்சிருப்பா. சக்கரை கொடுத்து விட்டுருவான். அண்ணி அண்ணி மாமா உனக்காக வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காருமா. நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தது ஒரே தலைவலியாக இருக்கு அண்ணி. தண்ணிலாம் வேணாம், ஒரு டீ போட்டு கொடுங்க அண்ணி. சரிம்மா அது 5 நிமிஷத்துல போட்டு தரேன். நீ உட்காந்துருமா. நான் போய் டீ போட்டு கொண்டு வந்துடுறேம்மா. வயசுல சின்னவனா இருந்தாலும் நம்ம புள்ள அப்பவே சொன்னான் காசு கொடுமா சக்கரை நான் வாங்கி வந்துடுறேன். இப்போ சுந்தரி கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ, பிரச்சனை எடுத்து விடுவாளோ. கடவுளே என்ன காப்பாத்து. சரி விக்கி வரதுனாட்டியும் பாலையும் டிக்காசனையும் போட்டு வைப்போம். வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஐயோ அத்தை வந்துட்டு இருக்காங்க போகுதே. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நீ எங்கே போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதான் போய் சில பொருள் வாங்கின சொன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். அப்படியாப்பா? சரி அம்மா அத்தைக்காண்டி டீ போட்டுட்ருக்காங்க தலைவலின்னு சொல்லிட்டு. நீ இப்போ அம்மா கிட்ட போய் பொருள்லாம் கொடுப்பா. சரிங்க அத்தை. பரவாயில்ல, நம்ம வரேன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லி ஏதோ பொருளாக வாங்கின சொல்லியிருக்காங்க. நல்ல அண்ணி தான். டேய் விக்கி வந்துட்டியாடா? சுந்தரி சக்கரை கொடுத்தாளாடா? சுந்தரி ஆண்டி கேட்டப்போ அவங்க கடைக்கே போகலையாம். நீங்கள் கொடுத்த ஒரு டம்ளர் சக்கரையை தான் இப்போ ஓடிட்டு இருக்கான். இனிமே தான் போய் இது காலியானதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்களா. இப்போ சக்கரை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அடி பாவி, சாயந்தரமே கடைக்கு போய் வாங்கி வந்து குத்துறேன்னு சொன்னியடி. இப்போ என் சக்கரையை வச்சு தான் நீ குடும்பமே ஆக்கிட்டு இருக்கியா? நான் இப்போ என்னடி பண்ணுவேன்? அப்பயே நீ காசு கேட்ட கொடுத்துருந்தா கூட நான் சக்கரை வாங்கி வந்திருப்பேன். இப்போ நான் என்னடா பண்ணுவேன் விக்கி? கவலைப்படாதம்மா, நீ தான் காசு கொடுக்கல. என்கிட்ட இருந்த காசில் நான் சக்கரையும் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா. எப்படா விக்கி? அம்மா நீ யாருன்னா எதனா சொன்னால் உடனே நம்பிடுறம்மா. அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யோசிக்கவே மாட்டேன். அந்த டைமில் வந்து நல்லா பேசினா உடனே அவங்க நல்லவங்க. ஏதாச்சும் உனக்கு திரும்பி பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கெட்டவங்கன்னு எடுத்துக்கிறேன்.